இது சாட்டர்டே விலாக் தாங்க. 3 நாளாவே நம்ம தோட்டத்தில இருக்க அகத்திக்கீரைய பறிச்சு குழம்பு வச்சு குடுன்னு சொன்னாங்க. எனக்கு வைக்க தெரியாதுன்னு சொன்னாலும் விடுற மாரி இல்ல. ஒரே அக்கப்போர் இந்த குழம்பு வைக்க சொல்லி, சரி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ண போறேன். காஞ்ச மல்லி, சீரகம், மிளகு, தேங்காய், புளி, மஞ்சள், வத்தல் எல்லாம் சேர்த்து அரைக்க போறேன். தேங்காவும் அதுக்கு போட்டிருக்கேன் தேவையான அளவு. சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். பொடிசா கழுவி கட் பண்ணி வச்ச அகத்திக்கீரைய சேர்த்து நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி விட்டு 2 தக்காளிய பொடிசா அரிஞ்சு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு கல் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் புளி கரைசல் அதையும் சேர்த்துக்கலாம். வச்சதே இல்லை இந்த குழம்பு. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ தான் நான் முதல் முறையாக வச்சு கொடுக்க போகிறேன். பீன்ஸ் கேரட்டு பொரியலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கீரைகளில் சாப்பிட்றது வந்து இந்த முருங்கைக்கீரை ஒன்று தான் செஞ்சு சாப்பிடுவேன். அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நிறையா தேங்காய் பூ போட்டு பொரித்து சாப்பிட்றப்ப இந்த குழம்புக்கு வந்து தாளிப்புகள்லாம் கொடுக்க தேவையில்ல. தேங்காய் எண்ணெய் கலந்து விட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதை பார்த்து அதே மாதிரியே தான் செஞ்சுருக்கேன். அகத்திக்கீரை சாப்பிட்றது நல்லது. வயிற்று புண்ணு, வயிற்று வலி இந்த மாதிரி சூட்டுக்கெல்லாம் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி.